அன்னபூரணி அன்ன கருகுனியா. வேற என்ன வேணும்? சென்ஸ் வேணும். ஹியரிங் சென்ஸ். சமைக்கும் போது வர சத்தத்தை வச்சு அது சரியா குக் ஆகுதான்னு கணிக்கிறேன். டிஷ்ஷோட ஸ்மெல்ல வச்சு அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் ஓவர் குக்ட் ஆர் அண்டர் குக்ட்னு ப்ரிசைஸா சொல்ல தெரியும். ஆனா ஃளைட் சவுண்ட வச்சே அது கிங் ஃபிஷரா கண்டுபிடிப்பேன்னு சொன்ன பத்தியா, அதை தாண்டி தாங்க முடியல ப்ரோ. எனக்கு வெறியா வருது ப்ரோ. அது கழிச்சதை பார்த்தோட சத்தமா சிஸ்டம் சம் கொத்தனார்ஸ் பி லைக் சம்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. காலைல 10 மணிக்கு வருவான், 11 மணிக்கு சூடா 2 வடை டீ கார சட்னியோட வேணும். 1 to 2 லஞ்ச் டைம், 2 to 3 ரெஸ்ட் டைம் ஸ்லீப்பிங். 5 மணிக்கு மறுபடியும் டீ 2 வடை அதே கார சட்னி. 6 மணிக்கு பாஸ் ஆயிரும். சாமா நீங்க வாங்கி கொடுத்துடணும். அது என்னத்த அளந்துக்கிட்டு கணக்கு பார்த்துட்டு வாய்க்கு வரத சொல்லுவான். எழுதிக்கிங்க, இங்க ஒரு 10 நாள் வேலை இருக்கா, 10 நாள் தொடர்ந்துலாம் வரமாட்டோம். ஊடால ஊர் திருவிழா வரும், ஏதாவது கேதம் வரும், உடம்பு முடியாம போகும். அது போக பக்கத்துல ஒரு சைட் வேற ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க வேலைக்கு வேற போக வேண்டியிருக்கும். அதனால விட்டு விட்டு தான் வருவோம். 5 நாள்ல கூட இங்க வேலையை முடிக்கலாம், ஆனா முடிக்க மாட்டோம். 10 நாள் ஆக்குவோம். நாள் சம்பளம் தானே, நாங்களும் 4 காசு பார்க்கலாமா. அப்புறம் சண்டே டெஃபினட்டா ஹாலிடே தான். வந்துட்டு இது எப்படி பண்ணு அப்படி இது தப்பு, அது கரெக்ட். நம்ம செய்யறதுதான் கரெக்ட். எப்பயுமே நம்ம கரெக்டான மெத்தட்ல பண்ணுவோம். எவ்வளோண்ணா? ஜிபே இருக்கா? ஜிபே இருக்கா? நீங்க திருநங்கையாவே மாறிடுவீங்க. இதுக்கு 50 ரூபா கொடுத்து பார்க்கணும். கேட்டா ஃப்ரெண்டே சொல்லியிருப்பான். இதெல்லாம் கவனம் மேலே நான் வரேன். என்ன இது? எனக்கு தலையில அந்த கேம் விளாண்டுருக்காம இந்த இன்ட்டு வட்டம் போட்டு யாருல நீக்கலாம் இல்லை பாவன ஒருத்தர் போட்டோ போட்டா அவர் நெத்தில ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி இருக்கா, அதுல இன்ட்டு வட்டம் போட்டு லாண்டு இருக்கான்ல இவனுங்க. எப்படி கணக்குல வேணா நான் வீக்கு, ஆனா 10 கேட்டா போட்டுக்கல. ஜோச்சது யாரும் காட்டல. மனுஷனாடா நீங்க எல்லாம். 4ஆம் தேதி 12 AM நீங்க நைட் நீங்க தூங்கிட்டீங்கன்னா உங்க லைஃபோட பெரிய தப்ப நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தூங்கிடாதீங்க அந்த அன்னைக்கு 12 AM. என்னல ரொம்ப பயமுறுத்துறானுங்க. அப்படி என்னப்பா விஷயம் சொல்ல போற? தூங்காத அளவுக்கு என்னப்பா பெரிய விஷயம்? இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் மிட்நைட் 12 AM அமேசானுடைய பிரைம் டே சேல்ஸும் Flipkartடைய கோட் சேல்ஸும் தொடங்க போகுது. ஐபோன், லேப்டாப், டிவி, ரெஃப்ரிஜரேட்டர், கிளாத்திங், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான ஏகப்பட்ட ப்ராடக்ட்டுக்கு அப் டு 90% டிஸ்கவுண்ட்ல நமக்கு சேல்ஸ் கிடைக்க போகுது. 90% நொட்டும் 90%ல 90% தந்தா அவனா நக்கிட்டு போகணும். ஆஃபர்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் சின்ன சின்ன ஆஃபர் தான் கொடுக்கான். இந்த மாதிரி பெரிய ஆஃபர்லாம் Flipkartக்காரன் இது கொடுத்தா சரித்திரமே கிடையாது. எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியா நட்சல். ஜாப் அப்ளை பண்ண தெரியுமா? தெரியாது. டாக்ஸ் ஃபைல் பண்ண தெரியுமா? தெரியாது. லோன்னா என்ன, இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? தெரியாது. பிஎஃப்னா என்ன, சேவிங்ஸ்னா என்ன, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. வாட் இஸ் மைட்டோகாண்ட்ரியா? பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். வாட் இஸ் tan theta? sin theta by cos theta. குவாட்ராட்டிக் ஃபார்முலா என்ன? -b + or -√b² - 4ac / 2a. அக்டோபர் 20, 1898ல கொட்டாய் விட்டவர் பேர் என்ன? வின்ஸ்டன் சர்ச்சில். எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டாங்க பாருல. இவங்க கண்டென்ட்டே தனியாக இருக்கும்ல. ஸோ எது நமக்கு தேவை? பேரண்ட்ஸ் ஃபார் அரேஞ்ச் மேரேஜ், கிட்ஸ் ஃபார் லவ் மேரேஜ். ஒரே ஒரு தடவை அவனை போய் பாக்குறதால என்ன ஆக போகுது? அவனை போய் பாரு, பேசு, அதுக்கப்புறம் அவனை பிடிக்கலன்னா அப்புறம் பாத்துக்கலாம். பையன் நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், ஃபேமிலி நல்ல ஃபேமிலி. இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? அவனை பார்த்த உடனே ஃபுல்லா சுத்தம் சொல்லல. ஆனா அட்லீஸ்ட் ஒரு தடவை மீட் பண்ணணும்ல. மீட் பண்ணா அவனை பத்தி தெரியும். இது வரைக்கும் இந்த வீட்ல எல்லாம் நீச மட்டும் நடந்துச்சு. இந்த ஒரு தடவை நான் சொல்ற கேளு. இவங்க கண்டென்ட் டே பை டே பெரிய தடம். எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க பாரு. லவ் மேரேஜ் வேஸ்ட்டு தான், அரேஞ்ச் மேரேஜ் வேஸ்ட்டு தான், எல்லாமே வேஸ்ட்டு தான். வாங்க சரி சரி, காசு இரு. என்ன நடந்துக்கிறதுக்கு என்ன நடந்திருக்குன்னு எல்லாமே சொல்லலாம். உங்க கூட பிறந்தது மொத்தம் 3 பேரு இல்ல, எனக்கு ஒரே ஒரு அக்கா உண்டு. அந்த 3 பேருக்கு யோகம். ஆனா இருக்கிறது ஆண் பெண். இத சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகறான்டா. உனக்கு மேரேஜ் ஆயிருச்சா? இல்ல. முடிஞ்சிருந்தாலும் ஒன்னா இருக்க மாட்டீங்க, பிரிஞ்சிருவீங்க. உனக்கு முன்னோர்கள் செய்த சாபம், அந்த சாபத்தை பரிகாரம் செய்தால் சூப்பராயிரும். தீவாளி பச்சை சிங் அடுத்த ரவுண்டுக்கு அத்தனை பேர்த்தையும் போத்தி வச்சு கூப்பிடுவான் பாரு. பரிகாரம் சக்கரம் உண்டு, 13,000 அதை கொடுத்து அந்த சக்கரத்தை கருப்பை குசுக்கு வர காட்டி கொடுக்குறது லஞ்சம் கேட்கறானப்பா. இந்த அழகா பரிகாரம் சொல்லி 13,000 கேட்கற போறேன். ஏதாவது பரிகாரம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொன்னா போல டேரக்டா 13,000 கேட்காரு.
வாங்கி 3 மடிப்பா மடிச்சு எனக்கு லாங் லைஃபா பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சி அண்ட் த்ரோ கடல். கூற சவ ஒண்ணு கூவாத சவ ஒண்ணு. கருப்பனுக்கு ரோபன் கூலிங் கிளாஸ். வெயில் ரொம்ப சாஸ்தியா இருக்குல்ல. இப்படிலாமா சொல்லுவாங்க? 13,000 என்ன ஆச்சு? ஒருத்தட்ட 13,000னா ஒரு 10 பேர் பார்த்தா போதுமே.